கோவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான களப்பணிகளை இன்று முதல் அதிகாரிகள் துவக்கியிருக்காங்க. வீடு வீடாக சென்று தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மேப்களில் எத்தனை வீடுகள் இருக்கிறது என்பது குறித்த கணக்கெடுப்பு பணிகளை துவங்கியிருக்காங்க. கடந்த 31ஆம் தேதி வரை நேற்று வரை செல்ஃப் எனுமரேஷன் சார்பில் சுயமாக நம்மளுடைய வீடுகளுடைய கணக்கெடுப்பை நாம் பகிர்ந்து வந்தோம். இந்த நிலையில் நேரடியாக கள ஆய்வில் வீடுகள் கணக்கெடுப்பு பணி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக இன்று துவங்கியிருக்கிறது. இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பின் சூப்பர்வைசர் சக்திவேல் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், எந்த மாதிரி பணிகளை கையில் எடுத்திருக்கீங்க? மக்கள் எதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும்? வணக்கம். இன்று முதல் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் சென்சஸ் தொடங்குறது அதிகாரப்பூர்வமாக இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதியில் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இது நம்ம முழுக்க பேப்பர்லெஸ் டிஜிட்டல் அப்படிங்கிறனால எங்களுக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குது. மக்களுக்குமே செல்ஃப் இன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நம்பர் மட்டும் கொடுத்தா போதும், எங்களுக்கு அந்த டேட்டா முழுமையாக இங்கே ஸ்டோர் ஆயிடுது. இல்லாத பட்சத்துலேயும் ஒருத்தருக்கு ஒரு 10 நிமிஷம் தான் தேவைப்படுது. வீட்டில் குடும்பத்திலோட பெயர், அப்புறம் வீட்டின் அடிப்படை வசதி பற்றி உண்டான கேள்வி தான் இருக்குது. முதல்ல நாங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறனால அந்த ஏரியா முதல்ல நம்ம கரெக்டாக பார்டர் செக் பண்ணிவிட்டு மேப்பிங் தயாரிக்கூடிய பணிகள் இருக்குது. ஸோ சைமல்டேனியஸாக கணக்கெடுக்கிற பணியும் ஆரம்பிச்சிருக்கிறோம். 31ங்கிறது நம்ம சஃபிஷியண்ட்டாக டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், முடிச்சிடலாங்க சார். அவங்க இதெல்லாம் கையில் வச்சுக்கணும் சார்? எந்தெந்த தகவலை அவங்க தயாராக வச்சுக்கணும் மக்கள்? இதுக்கு எந்த ஆவணமே கொடுக்க வேண்டியது இல்லைங்க. ஸோ நீங்கள் இருந்து உங்களுடைய வீட்டை பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படை தகவல் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். வீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் சொல்ல முடியும். உங்களுடைய தரையின் தன்மை, வீட்டு கூரை, கழிப்பறை வசதிகள், இணையதள இணைப்பு, வாகன வசதி, இது மாதிரி கேள்விகள் தான். ஸோ அதனால் நீங்கள் எதுக்கு தயாராக இருக்க வேண்டியதில்லை. அவங்க வரும்போது நீங்கள் அவைலபிளாக இருந்தால் போதும். இல்லாத பட்சத்துலேயும் கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்லியிருக்க முடியாது. மக்கள் தொகை கணக்கெடுக்க பண்ண தான் வராங்க அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஐடென்டிட்டி நீங்கள் வச்சுருப்பீங்க? ஏன்னா யார் வேணாலும் இது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி மக்களுக்கு எந்த மாதிரி அவேர்னஸ் பண்ணுறீங்க? இது டிவி தொலைக்காட்சியில் மாவட்ட நிர்வாகம் மூலமாக சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ப்ராப்பர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க சார். ஸோ அந்த ஐடி கார்டு இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அதே மாதிரி இவங்க ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க, ஆப்பில் தான். மற்றபடி பேப்பரில் எது கொண்டு வரதில்லை, யார் எந்த ப்ரூஃபும் கேட்குறதில்ல, ஓடிபி மாதிரி எந்த இதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ மக்கள் இந்த மாதிரி ஓடிபி கேட்குறாங்க, அதில் எதுவுமே வேண்டாங்க. உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க, பட் ஓடிபியில் கிடையாது. கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் தான். யாருமே நீங்கள் பயப்படாமல் தைரியமாக கொடுக்கலாம். அந்த ஐடி கார்டு மட்டும் ப்ராப்பராக போட்டுக்கான்னு நீங்கள் செக் பண்ணால் போதும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி கோவையில் துவங்கியுள்ள நிலையில் ப்ராப்பராக அதற்கான ஐடியோடு வரக்கூடிய நபர்களுக்கு மட்டும் மக்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு எவ்வித ஓடிபியும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் மக்கள்கிட்ட ஏதாவது ஓடிபி வந்திருக்கு கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்டாலோ அந்த மாதிரி யாரும் பகிர வேண்டாம் என்பதையும் அவங்க விழிப்புணர்வு பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் சுரேஷ்குமார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ்ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.